என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? அதாவது முதல்வர் விஜய் அவர்களை வந்து விஷத்தை வச்சு கொண்டுடலாமா? அல்லது ஆட்சியை கலைச்சி கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் கையில் கொடுத்துடலாமா? சொல்லு. மக்கள் திரும்ப அவர் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் கேட்குறீங்க, அதாவது அரசியல் தெரியல, பேச தெரியல, என்ன கொள்கை இருக்குது? சரி, கொள்கை எதுவுமே கிடையாது இல்லை தான். நீங்கள் காட்டிய உங்கள் இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டாண்டு காலமாக நாங்கள்லாம் நம்பி 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 நீங்கள் சொன்ன கொள்கைக்கு ஓட்டு போட்டதுக்கான பலன் மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி சுரண்டி தின்னு என்ன பேசினாலும் எதுவுமே கேட்காத ஒரு கொத்தடிமையாக வழி நடத்திட்டு போகிறது தான் நீங்கள் காட்டுற அரசியலா? இன்னைக்கு மக்கள் அரசியலை படிக்க ஆரம்பிச்சிட்டான். அரசியலை ஒவ்வொருத்தன் வீட்லையும் பேச ஆரம்பிச்சிட்டான். காரணம் என் தலைவன். இதை பொறுக்க முடியாமல் இந்த வயிற்றுச்சலில் நீங்கள் ஏவி விட்ட இந்த குப்பைகள் எல்லாமே, எப்படி ஏவி விட்டு இந்த குப்பைகள் கேட்குற கேள்விகள், இந்த நாய்கள் கூட ஆக்சுவலி இந்த சாக்கடை முருகன் இவெல்லாம் கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சதே என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த சூடு சொரணங்கிறதே ஒன்று வந்துச்சு. புரியுதா சொல்கிறது? ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் புரியுதா, என் தலைவனோட பிடுங்க முடியாது. நன்றி.